எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 1 கப் ரவையை வச்சு பஞ்சு போல் சாஃப்டான கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருட்களே போதும். இப்போ நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு கப் வச்சே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவை சேர்த்ததுக்கப்புறம் அதிலே 3/4 கப் அளவுக்கு வந்து நான் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா மாவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வந்து சோடா மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஈனோ பவுடர் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கேக்குக்கு. இப்போ தயிர் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இது நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். வாசனைக்காக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அதுக்கடுத்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மிக்ஸி ஜாரை வந்து மூடிட்டு 1 நிமிஷம் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கடையில் வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிற அந்த ட்ரே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து பட்டர் நான் வந்து தடவிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் தடவிக்கோங்க, பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் தடவிக்கோங்க. நல்லா அடிப்பாகத்துலலாம் நல்லா பட்டர் தடவிட்டு ஓரத்துலேயும் நல்லா பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ வந்து நல்லா தடவியாச்சு. நான் வந்து நம்ம பட்டர் வாங்குவோம் இல்லையா, அந்த பட்டரை வந்து ஒரு பேப்பரில் கவர் பண்ணியிருப்போம். அந்த பேப்பரையே நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் வீணாக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பட்டர் பேப்பரை வந்து நான் அந்த அடியில் வச்சுட்டு மீதி இருந்த மாவை வந்து நம்ம கேக்கு ரெடி பண்ணியிருந்த மாவை வந்து அதில் நான் ஊற்றிட்டேன். தண்ணி எதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கூடாது. நம்ம கெட்டியாக இருந்தால் கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். தண்ணி மட்டும் சேர்த்துக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு செட்டப் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து ஆன் பண்ணிடணும். இப்போ வந்து இது நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் அந்த கேக் மோல்டை வந்து வச்சுட்டேன். இப்படியே வந்து ஒரு மூடி போட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது மொத்தமாக 45 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. குக்கரில் வந்து விசிலும் வைக்கக்கூடாது, உள்ள கேஸ்கட்டும் வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும் வேகிறதுக்கு. நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா இந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போய்டும். அதனால் நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் வந்து இறக்கியாச்சு. பாருங்கள், இப்போ ஓரத்துலலாம் அதுவே வெடிப்பு விட்டு அதுவே எடுபட்டு வந்திருக்கு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஆற வைக்கலாம். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமாக்கி நம்ம கட் பண்ணலாம். இப்படியே 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நான் வந்து அந்த ஓட்டையாக இருக்குது வந்து கேக் வெந்துருச்சா அப்படின்னு நான் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தேன். அதான் அப்படி ஓட்டையாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போது நீங்கள் மேலே தட்டுனீங்க அப்படின்னா இப்படி கவுத்துட்டு மேலே தட்டுனீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே கீழே வந்து வந்துடும். இப்போது நான் தட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டர் பேப்பரோட அது வந்து சூப்பராக வந்திருக்கு. அடிப்பாகலாம் எதுவும் கறிலாம் பிடிக்கல. இப்போ நான் வந்து பட்டர் பேப்பர் ஓரம்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், அடிப்பாகம் சூப்பராக இருக்குது. இப்போ நான் திருப்பி போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கேக் வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் கடைக்கு போய் எதுவும் வாங்க தேவை கிடையாது. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பஞ்சு மாதிரி இந்த கேக் வருது அப்படின்ட்டு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏலக்காய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரவையுமே சூப்பராக வெந்து பெருசாகி
நல்லா புஷ்ஷுன்னு உப்பி சாஃப்டாக வந்துருந்துச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்க தயிர் தான் இந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணம். ஸோ நீங்கள் வந்து தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து செய்யுங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரவை கேக்கை வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருட்களே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.